Exercise 1.3ல ஃபர்ஸ்ட்ல fourth subdivision தான் பார்க்க போறோம். Solve the linear equation by matrix inversion method. நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த XYZ கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா 3 ஈக்குவேஷன்ஸ்ல அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை ஒரு மேட்ரிக்ஸா எழுதிக்க போறோம். சரியா? 1 1 1 next என்னது 6 minus 4 5 அடுத்தது 5 2 2 ஓகேவா into x matrix அதாவது x y z equal to b matrix. மத்த எல்லா क्वेश्चंसலயும் இந்த எக்ஸசைஸ்ல ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட தான் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இங்க மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க ஈக்குவல் டுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட எடுத்து போனோம்னா சைன் மாறும் இல்லையா? அப்ப சைனை மாத்தி எழுதிக்கணும். எது எதெல்லாம் ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கோ அதுக்கு சைனை மாத்தி எழுதிக்கணும். இங்க -2 இருக்கா அப்ப இங்க +2 மாறிடும். இந்தாண்ட எடுத்து போகும்போது +2 ஆயிடும். அதே மாதிரி இங்க -31 அந்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா என்ன ஆயிடும் +31. இந்த கொஸ்டின்ல பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல 13 அந்த ஈக்குவல் டுக்கு அந்தாண்டே இருக்கு. அதனால அதை அப்படியே எடுத்து ஓகேவா? இப்ப இந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்கு ax = bங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப x நம்ம எப்படி எழுதிக்கலாம் a இன்வர்ஸ் * b. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப நம்ம a இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும் xyz வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சோ a இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது 1 divided by modulus a into adjoint a. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மாடுலஸ் a கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் a எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடும் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ போயிடும். அப்ப என்ன ஆயிடும் 1 into இந்த மைனர் மட்டும் இருக்கும். சோ -4 2s are 8 so -8 minus 5 2s are என்னது 10. அடுத்த நம்பருக்கு என்ன செய்யணும் எப்பவுமே செகண்ட் நம்பருக்கு மைனஸ் போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். -1 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். சோ 6 2s are 12 minus 5 5s are என்னது 25. அடுத்து தேர்ட் நம்பருக்கு பாருங்க +1 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். 6 2s are 12 minus 5 into -4 is -20. அப்ப இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +29. இப்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாமா 1 into -18 -1 into -13. இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் 1 into 32. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா நம்பர்ஸையும் 1ங்கிறதுனால ஈஸியா இருக்கும். இங்க மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். அடுத்தது இங்க +30. ஓகேவா? இப்போ ரெண்டு ஆட் பண்ணும்போது 45 45ல 18 போகும். -5 27. ஓகேவா? அடுத்தது என்ன செஞ்சுக்கணும் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு நம்பர்ஸுக்கும் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன செய்யணும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? உள்ளார இருக்க ஒரு நம்பருக்கும் கண்டுபிடிங்க கோஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் 1னா இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி இருக்கிற இந்த மைனருக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சோ -4 into 2 is -8 -5 2s are 10. அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் அதாவது இந்த டைமண்ட் ஷேப்ல உள்ள நம்பர்ஸ் போடும்போது மட்டும் என்ன செய்யணும் மைனஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். அப்ப இந்த காலம் இந்த ரோ போயிட்டு என்ன ஆயிடும் 6 2s are 12 -5 5s are 25. நெக்ஸ்ட் நம்பருக்கு பாருங்க இந்த ஒண்ணுனா இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப மீதி 6 2s are 12 -5 into -4 is -20. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +20 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு போடும்போது என்ன செய்வோம் டைமண்ட் ஷேப்புங்கிறதுனால மைனஸ் சைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். அப்ப இந்த காலம் இந்த ரோ போயிடும். 1 2s are 2 -1 2s are 2. நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப 2 1s are 2 -5 1s are 5. அடுத்து இந்த நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஆஃப். ஏன்னா இந்த டைமண்ட் ஷேப்ல வரதுனால மைனஸ் ஆஃப் போட்டுக்கிறோம். இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப என்ன இருக்கும் 1 2s are 2 -1 5s are 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுடணும். அப்ப என்ன இருக்கும் 5 1s are 5 -1 into -4 -4. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +4. நெக்ஸ்ட் இது என்னது இந்த நம்பர் கண்டுபிடிக்கும் போது டைமண்ட் ஷேப்ல வரதுனால என்ன செய்யணும் மைனஸ் சைன் எக்ஸ்ட்ராவா இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும் 1 5s are 5 -6 into 1 is 6.
கடைசி நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப மீதி இருக்கிற மைனருக்கு கண்டுபிடிக்கணும். -4 into 1 is -4 minus 1 6 என்னது 6. இதோட முடியல, என்ன செய்யணும்? இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? உள்ளார இருக்க நம்பர்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. -18 இது என்ன ஆயிடும்? -13 வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +13 ஆயிடும். அடுத்தது இதுக்கு பாருங்க 32 இது 0 ஆயிடும். இதுக்கு -3 இதுக்கு -3 வரும். இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3 9 இங்க -1 வரும். இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1 இதுக்கு -10 இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம்? ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸா மாத்தி எழுது. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் எழுதுங்க. -18 13 32. செகண்ட் ரோவை செகண்ட் காலம் 0 -3 3. தேர்ட் ரோவை தேர்ட் காலம் 9 1 -10. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னத்துல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சது. இந்த ஏ இன்வர்ஸை ஃபுல்லா எழுதிக்கலாம் நம்ம. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சது இல்லையா? அதை அப்படியே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கணும். 1/27 இன்டூ -18 0 9 13 -3 1 32 3 -10. ஓகேவா? இப்ப நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அதை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்ப ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் என்ன எழுதிக்கணும்? x is equal to a inverse. a inverse என்னது? 1 divided by 27 into இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 18 0 9 13 -3 1 32 3 -10 into என்னது? b மேட்ரிக்ஸ். b மேட்ரிக்ஸ்ங்கிறது இந்த காலம் மேட்ரிக்ஸ். ஓகேவா? 2 31 13. ஓகேவா? இப்ப என்ன செய்யணும்? இந்த 1/27ங்கிறத அப்படியே வெளியில மெயின்டைன் பண்ணுவேன். இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோ வித் இந்த ஃபர்ஸ்ட் காலம் இண்டிவிஜுவல் நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். -18 into 2 is -36 plus 0 into any number 0 plus 9 into 13 is 117. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. 13 2s are 26 minus 93 plus 13. அடுத்தது என்ன செய்யணும்? தேர்ட் ரோ லாஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்ப என்ன ஆகும்? 64 plus 93 minus 130 which is equal to என்னது? இது அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். 1 divided by 27 into உள்ளார இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. 117ல 36 போனுச்சுன்னா என்னது? 181. ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 26 13 ஆட் பண்ணா 39. 93ல 39 போயிடுச்சுன்னா என்னது? -54. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 157. 157ல 130 போயிடுச்சுன்னா 27. ஓகேவா? இப்ப என்ன செஞ்சுக்கணும்? இந்த 27ஆல எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணிடுது. ஏன்னா 1/27 இருக்குல்ல, அதை உள்ள எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடும்? டிவிஷன் அப்படியே டிவைட் பண்ணி எழுதிக்கணும். இது என்ன ஆயிடும்? 3 times. இது வந்து -2 1. ஓகேவா? இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ். எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? நம்மளுக்கு XYZ இல்லையா? XYZ. இப்ப ஒரு நம்பரே என்னது? கரஸ்பாண்டிங்கா ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும்? X is equal to 3, Y is equal to -2, Z is equal to 1.